ஹலோ, நான் டாலி பேசுறேன். குட் மார்னிங் மேடம். சிட் டவுன். நான் எந்திரிச்சது போன்ல. உங்களுக்கு எப்படி? குஷன் சத்தம், அங்கிருந்து டேபிளோட சத்தம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ் இல்லையா? என்னையும் அறியாமலே ஒரு மரியாதை. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது மரியாதை இல்ல, உங்க மனசு. புரியும்னு நினைக்கிறேன். புரியாம என்னங்க? நீங்க எப்பவுமே என் மனசுல இருக்கீங்க. நிஜமா? ஆமா மேடம். நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு பாக்குறேன். இல்லன்னா இங்க இருக்கிற உங்க போட்டோவுக்கு ஒரு மாலையே போட்டிருப்பேன். நான் கூட உங்களுக்கு ஒரு மாலையை போட்டு மாட்டி வைக்கலான்னு பாக்குறேன். மேடம், ஜஸ்ட் ஜோக். இன்னைக்கு என் பர்த்டே. Oh, happy birthday to you, madam. Many happy returns of the day. ஷோ, வாழ்த்து வெறும் வார்த்தையில மட்டும்தானா? வேற என்ன செய்ய முடியும் மேடம்? நீங்க எங்கேயோ இருந்து பேசுறீங்க. அங்க இருந்தா மட்டும் என்ன பண்ணுவீங்க? என்னென்னவோ பண்ணிருப்பேன். நிஜமாவா? நான் கீழே லாபில இருந்தா பேசுறேன். லாபிலியா? உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க. ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். என்னால நம்பவே முடியலையே. எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் ஷாக் கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்ப இன்னொரு ஷாக் கொடுக்க போறேன். ஷாக்? என் கூட வரீங்க? வித் பிளஷர். மேடம், ஏதோ ஷாக் நியூஸ் சொல்ல போறேன்னு சொன்னீங்க. அதை எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறீங்களா? என்ன மேடம், ஆஃப்டர் ஆல் நான் உங்க சர்வன்ட். இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்னு தான் உங்களை என் ஹஸ்பண்டா ப்ரொமோட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். மேடம், எப்படி நம்ம ஷாக் நியூஸ்? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இன்னும் என் பிரதர் கிட்ட சொல்லல. சொன்னா உங்களை மாதிரி ஒண்ணு ஷாக் ஆக மாட்டாரு. ஏன்னா என் சந்தோஷம் தான் அவர் சந்தோஷம். அதுவும் நீங்க தான் என் உட்பின்னு சொன்னா அவர் இன்னும் சந்தோஷப்படுவாரு. உங்க மேல அவருக்கு அவ்வளவு பிரியம். உங்க சின்சியாரிட்டி, அபிலிட்டி இதெல்லாம் அடிக்கடி சொல்லி புகழ்ந்துட்டு இருப்பாரு. என்ன பேச்சே காணோம்? மோகன், மோகன், உங்களை தான். நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? நான் இது வரைக்கும் எல்லா விஷயத்திலும் விளையாட்டா தான் இருந்தேன். பட் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்துல நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் யூ டூ மச். ஏன்னா நான் உங்களை பண்ணின இன்சல்ட், நீங்க என்ன பண்ண புகழ்ச்சி, இதெல்லாம் என் தூக்கத்தையே கெடுத்துருச்சு. உங்க மேல ஒரு ஏக்கத்தையே ஏற்படுத்திருச்சு. இது வரைக்கும் என் மனசை இப்படி ஆளுமை எதுவுமே பாதிச்சதில்ல. மேடம், உங்க மனசுல எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பாராம ஏற்படுறதுதான் காதல், எதிர்பார்த்து நடக்கிறது கல்யாணம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐ மீன் டவுரி. நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு தான் எதிர்பார்க்கிறேன். மன்னிப்பா? எதுக்கு? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பிரசவத்துக்காக இன்னைக்கு தான் என் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். என் மேரேஜ் இன்விடேஷன் கூட அனுப்புனேன். நீங்களும் உங்க பிரதரும் ஏதோ ஃபாரின் டூர் போயிருக்கிறதா உங்க பிஏ சொன்னாரு. மேடம், நீங்க இப்படி பேசாம வர்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் மோகன். மேடம், இனிமே எந்த பொண்ணாவது உங்ககிட்ட என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க அப்படி இப்படி புகழ்ந்து பாடாதீங்க. ஏன்னா பொம்பளை மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இலக்கம். அவ ஒருத்தனை மனசுக்குள்ள நினைச்சிட்டா அது மாத்துறது ரொம்ப கஷ்டம். சாவு ஒண்ணு தவிர வேற எந்த சக்தியால சரி கட்ட முடியாது. நீங்க எப்படி? நான் சாகணுங்கிறீங்களா வாழணுங்கிறீங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்க ரொம்ப காலம் சந்தோஷமா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்.
அப்படின்னா நீங்க என் ஹஸ்பண்டா வரணும். மேடம், அதுக்கு நான் எதையும் செய்ய தயாராயிட்டேன். that's impossible. Let us try. செக் புக் அமௌண்ட் ஃபில் அப் பண்ணாம சைன் பண்ணிருக்கேன். ஒரு லீஃப் மட்டும் இல்ல, எல்லா லீஃப்லயும் சைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துங்க. You want 1 crore? Take it. No objections. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ சும்மா இருக்க? நான் உன் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தமான கேட்டேன். எஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதானே? அம்மா, நீங்க பெரியவங்க. எஸ். நாங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு தான். நோ 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 நோ. எனக்கு இந்த பாராட்டு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. எனக்கு வேணுங்கிறது உங்க பையன். தட் இஸ் ஹிம். ஓகேன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன சொல்றீங்க? என் மருமகளுக்கு துரோகம் பண்றதுக்கு என் மனசு இடம் தரலம்மா. அவ மனசுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா நான் குறுக்க நிக்கல. என்ன அப்படி பாக்குறீங்க? காதலுக்கே நான் சம்மதம் கொடுக்கல, இவன் என்ன கல்யாணத்துக்கே ரெடியா வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்க என்ன நம்பிக்கை இன்னும் எனக்கு உங்க மேல இருக்கு. டாலி, டாலி, உங்க நம்பிக்கையை நிறைவேற்ற முடியாத நிலைமையில நான் இப்ப இருக்கேன். தெரியும். கிளவரான உங்க அம்மாவோட பதில், கிரிட்டிக்கலான உங்க பொசிஷன் எல்லாமே எனக்கு புரியும். புரிஞ்சுமா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க? எஸ். பிடிவாதம் என் பிறவி குணம் தான். ஆனா அந்த பிடிவாதத்தை நிறைவேற்றணும்னு நான் உங்ககிட்ட சம்மதம் கேட்கல. மோகன், ஐ லவ் யூ சோ மச். நான் உங்க மேல ஆசைப்பட்டுட்டேன். நீங்க தான் என் ஹஸ்பண்டா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவு சாவல நிறைவேறனா நான் அது கூட. டாலி, உங்க அன்பு எனக்கு புரியுது. பட் யூ நோ, நான் கல்யாணம் ஆனவன். என்ன நம்பி என் குடும்பம். எஸ் எஸ், ஐ நோ தட். ஐ நோ தட். அடுத்தவ மனைவியை மட்டும் இல்ல, அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படுறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுமா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது உங்களோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக இல்ல. எஸ், நீங்க எப்ப இன்னொருத்துக்கு சொந்தமாயிட்டீங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த ஆசையை வேரோட வெட்டி எறிஞ்சிட்டேன். இப்ப என் ஆசையெல்லாம் உங்களோட கனவுலயே வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஒரு கற்பு இருக்கணுங்கிறதுக்காக தான். எஸ், மார்ஷலுக்கு மகளா பிறந்த இந்த டாலி நிறைவேற முடியாத ஆசையோட செத்து போயிட்டான்னு இல்லாம மனசுக்கு விரும்பின ஒருத்தனோட மனைவியா இருந்து செத்து போயிட்டாங்கிற பெருமை எனக்கு இருக்கும். இந்த பெருமை ஆயுசு முழுக்க எனக்கு இருக்கணும்னு நான் விரும்பல. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், well, half a second இருந்தாலே போதும். நம்ம கல்யாணம் கோயில நடக்கிறதுல உங்க குடும்பத்துக்கும் உங்க சொசைட்டிக்கும் சங்கடம் வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, well, இந்த ரூமே கோயிலா நினைச்சுங்க. இந்த மோதிரத்தை நீங்க தாலியா பாவிச்சே விரல மாட்டுங்க. இது என் சந்தோஷத்துக்காக நான் கேட்கல, என் ஆத்ம சாந்திக்காக நான் கேட்கிறேன். நான் 3 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்க முடிவு எனக்கு சாதகமா இருக்கணும். டாலி, இல்லைன்னா நடக்க கூடாதது ஒண்ணு நடந்துடும். 1 2 3 4
போச்சு